ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ஸ்குவாட் கேமிங் சேனல். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் யூடியூப் வீடியோவில் பெஸ்ட் வீடியோ போடுறேன் அப்படின்னு. நேற்று ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து வேறு கேமிங் போடலான்னு பார்த்தேன். அப்போ எனக்கு யோசிச்ச ஒரு ஐடியா தான் வந்துச்சு, என்ன ஜிடிஏ போடலாமே அப்படின்னு. என்ன ப்ரோ, எல்லாரும் விளையாடுற கேம் தானே இது, நீயும் போடுற அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஜிடிஏன்னு பார்த்தா பிசியில் விளாண்டுருப்போம், இல்லாட்டி கடையில் போயிட்டு கேம் கடையில் காசு கொடுத்து விளாண்டுருப்போம், அப்படி தான் போட்டிருப்போம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து விட்டுருக்காங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னுக்கே விட்டுட்டாங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன் ஃபோனில். அதாவது ஜிடிஏ வைசிடிஏ ஃபோனில் விளாடுவோம் எப்படி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிடிஏ விளாட்றப்ப இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது என்ன சொல்லுவோம், சீட் கோட் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆனால் இந்த முறை நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். எந்த ஒரு சீட் கோடுமே இல்லாமல் அவ்வளோ மிஷினையும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவு என்னால் பார்ப்போம் எவ்வளோ மிஷின் முடிக்கிறதோ அந்தளவுக்கு சீட் கோடெலாம் முடிக்கிறேன். ஒவ்வொரு மிஷினையும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் இப்போ தான் பெஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறேன். ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியலை. பிசி அதில் விளாண்ட பிசியில் லேப்டாப்பில் விளாண்ட ஃபீல் ஒன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் நம்மளோட முதல்ல இருக்குது கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வைசிடி 10th anniversary. என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்மம் கேம்ஸ், ஸ்டார்ட் கேம்ஸ், ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட் கோட் அடிக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஃபோனில் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறது செம்ம கஷ்டம். பரவாயில்ல, நம்ம தான் சீட் கோட் யூஸ் பண்ணாமலே விளாடுவோமே. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மிஷின் என்னென்னா, எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. விளாண்டு இப்போ வருஷ கணக்கில் இருக்கும். எந்த அளவுக்கு மிஷின்ஸ்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஞாபகம் தான் சொல்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் யாருங்க என்னமோ கைக்கிறாங்க, புரிஞ்சா பாருங்க. South, right? Vice City is 24 karat gold these days. The Colombians, the Mexicans, hell, even those Cuban refugees are cutting themselves a piece of some nice action. But it's all drugs, Sonny. None of the families will touch that shit. Times are changing. The families can't keep their backs turned while our enemies reap the rewards. So, we send someone down to do the dirty work for us and cut ourselves a nice, quiet slice, okay? Who's our contact down there? Ken Rosenberg, schmuck of a lawyer. How's he gonna hold Vassetti's leash? We don't need him to. We just set him loose in Vice City. We give him... அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பின்னுக்கு பாருங்கள், ஒரு பொடியை எவ்வளோ கொடூரமாக தொங்க போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறேன் நான். ஏன் இப்போ இந்த கேம் விளாண்டப்போ இதெல்லாம் பார்த்தேன் நான். சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்திருக்கும், நம்ம கவனிக்காம நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறது தானே. இதெல்லாம் எங்கே பார்த்து இருக்குது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. தலைவர் வராரு, நம்ம ஒரு தலைவர் டாமி வந்துட்டான். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன என்னமோ கைக்கிறாங்க. நம்ம டீல் முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கையில் சூட் கேஸோட வராங்களே, கரெக்டாக டீல் முடிக்க தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்க பார்ப்போம். தலைவரை வெளில பார்த்துக்கிட்டே போகிறாரு. என்ன அப்செட் அவருக்கு. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா வைசிடி டொக்கு வந்திருக்காங்க. என்ன டீல், சாப்பர் வருது. இப்போ டீல் முடிக்க போகிறவன் இதில் வா அப்படின்னு யோசிக்கிறேன். அவன் அப்படி தான் போல ப்ரோ. கிராஃபிக்ஸ் வந்து அந்த அளவுக்குன்னு சொல்கிறதுக்கு நல்லா இல்லை, ஓரளவுக்கு இருக்குது ப்ரோ. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கான்னு எதிர்பார்க்குறேன். பரவாயில்ல. ரைட். இப்போ நம்ம என்ன கை மாதிரி நிறைய போட்டு தள்ளுவாங்க, அது தானே படத்தில் பார்த்துருக்கோம் அந்த சீனை. என்ன செய்கிறாரு, என்னதை கை மாத்துறான்னு தான் தெரில. நான் ட்ரக்ஸுன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னது அப்படி தான் இருந்துச்சு. சொல்லி பியூர் ட்ரக்ஸுன்னு நினைக்கிறேன். அவர் கையில் கேஷு, அங்கே ட்ரக்ஸு. ரைட், இறங்கி நான் காலத்தில். அது எப்படி ப்ரோ, நம்ம டாமிக் மட்டும் ஒரு குண்டு படாது, மற்ற அவ்வளோ பேரும் சேர்த்துட்டாங்க. ஏன்னா நம்ம அவர்த்த நம்ம ஹீரோ, அவருக்கு எதுவும் படக்கூடாது. ரைட், இதுலேருந்து நம்மகிட்ட மிஷின் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம், அவுட் சைட் கென்ஸ் ஆஃபீஸ். நம்மளோட இருக்க என் பேர் கென்ஸா ப்ரோ, ஞாபகம் வச்சுங்க. நான் சத்தியமாக மறந்துடுவேன். ஞாபகம் வச்சுக்கங்க கென்ஸா என் பேர் அப்படின்னு. இல்லாட்டி வேறு பேர் எது வேணும்னா கமெண்டில் போடுங்க, அவனுக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னு. அவர் ஆஃபீஸில் ஓடிட்டார் அவர். பரவாயில்ல ப்ரோ. ஆனால் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. நான் நினைக்கிறேன் செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் கூட்டுறது இருக்கும் போல்.
நான் பார்க்குறேன். ஸ்டார்ட் கேம். ஆப்ஷனல் தான் இருக்குது. அதில் போ. டிஸ்பிளே எங்கே இருக்குது? அந்த இருக்குது டிஸ்பிளே. இருக்குது ப்ரோ. பிரைட்னஸ் அதை ஓரளவு வச்சுக்குவோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதை ஃபுல்லாக வச்சுட்டோம்னா நல்லா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிரைட்னஸ் அவ்வளோ வேணாம், ரொம்ப வச்சா ஒரு அப்செட்டாக இருக்கும். இந்தளவு போதுன்னு நினைக்கிறேன். இது ஓகே. போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. கண்ட்ரோலில் எதுவுமே எல்லாம் பேசிக் தான், அது அப்படியே இருக்கட்டும். மற்றபடி எதுவுமே செட்டிங்ஸ் இல்லைல்ல. இறங்குவோம் நம்ம களத்தில். மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போக சொல்லுது. பிங்க் கலர் பிளிப் ஆகுது, அங்கே போகணும். இதெல்லாம் நான் இருக்கு ப்ரோ இந்த மிஷின்லாம். ஏன்னா மிஷினே கார் எடுறாக இப்போல டாமி. நல்லா இருக்கு ப்ரோ ஃபோனில் விளாட. ஆனால் என்னத்தான் இருந்தாலும் அந்த கீபோர்டில் டைப் பண்ணி அப்படி விளாட்ற அந்த ஃபீல் வராது. ஆனால் ஒன்று மட்டும் மாறல, காரை இடிக்காமல் கொண்டு போகிறது. ஒரு வாட்டியாவது இடிக்காமல் கொண்டு போய் பார்க்கணும். சொல்லும் போதே போடுறேன், போடு அடிய. எங்கேயோ விட்றேன், எனக்கு ஏற்றல ப்ரோ எங்கே இருக்கிற ரோடு அப்படின்னு. போகிற போக்கில் போய்க்கிருக்கேன். போய் சேருவோம். வந்தாச்சு இடத்துக்கு. லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்துட்ட இடத்துக்கு. என்ன சொல்லுது, இது ஓசன் வியூ ஹோட்டலா. மிஷின் என்ன, ஓசன் வியூ ஹோட்டலுக்கு போகணுமா. ரைட். இது வந்து மிஷின் சேவ் பண்ணுற இடம் ஞாபகம் இருக்கு ப்ரோ. இங்கே தான் நம்ம செஞ்சுட்டு மிஷின்லாம் சேவ் பண்ணுவோம். எத்தனை வாட்டி மிஷின் சேவ் பண்ணாமல் இதெல்லாம் தெரியாமல் ஃபெஸ்ட்லேருந்து முடிச்சு வந்திருக்கேன்னு. நான் பட்டபாடி எனக்கு தான் ப்ரோ தெரியும். அதே மாதிரி நீங்கள் GTA Vice City விளாண்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் விளாண்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்குவோம் எல்லோரும். அவன் அதே ஆள் தானே ப்ரோ, பெஸ்ட்டு கட்சிக்கு தானே, அவனே தான். பக்கத்தில் வந்தீங்களா காணோம். என்னமோ பேசுகிறான், என்ன பேசுறான்னு சத்தியமாக தெரியல. இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கு தான் ப்ரோ, மன்னிச்சுக்கங்க. என்ன மிஷின்னு சத்தியமாக சொல்லிக்கிறாங்க ப்ரோ, என்னன்னு தெரியல. ரைட். என்னன்னா ப்ரோ அவன் டீல் கொடுத்துருப்பான். நம்ம டோமி வந்து டீல் முடிக்க போகிறதுல தான் கலவரம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் இழந்துட்டான். அவன்ட்டு காசு அவன் காசை கேட்டு குழம்புறான். இப்போ காசு கொடுத்தாங்கன்னு நம்ம டோமி என்ன செய்ய போகிறான்னு தெரியல, கத்த தொடங்கிட்டான் அவன். ஆனால் நம்ம ஆளுக்கு இருக்க பவருக்கு இவனே போயிட்டு போடலாம். சரி பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறது. அவங்க கொடுக்குறாங்க மிஷின், நம்ம முடிக்கணும். அவ்வளோத்தான் நம்ம வேலை, முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். You're not a fool, Tommy, but I warn you, neither am I. If it was anybody else, you'd be dead already. But because it's you, because we got history, I'm gonna let you handle this. இப்போ அவனுக்கு காசு வேணும்னு ஒத்த கால நிற்கிறானே, என்ன பண்ணுறது. நம்மளால் போன போட்டு நொறுக்கிட்டாரு. இதுலேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. மிஷின் என்னன்னு பார்ப்போம். எல் ஷேப் எங்கே போகுது. ஃபாலோ த லோயர் ஆஃபீஸ். அந்த கென்னுன்னு இருந்தால் அங்கேயா ப்ரோ, சரியாக தெரில. அங்கேருந்து தான் நினைக்கிறேன், அதுதான் லோயர் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். வந்த கார் ரொம்ப டேமேஜ், இது இப்போ நல்லா இது எடுத்துப்போம். இடிக்காமல் போகிறேன் பார்க்குறேன் ப்ரோ. எங்கே போடா, ஊர்லேயே பெரிய கேங்ஸ்டர் வரேன், ஒழுங்கா போ. அப்படியே விட்றா காட்டுலுக்கு. ஷார்ட்கட் ப்ரோ இது. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் மிஷினில். இப்போ தான் கொஞ்சமாக ஞாபகம் வருது. வந்துட்டோம் ப்ரோ இடத்துக்கு. மிஷின் கென்ஸ் ஆஃபீஸ். கென் தானே ப்ரோ அவன் பேர் சொன்னேன். ஆமாம் கென். இவன் என்ன சொல்கிறான், நம்மால் புலம்புறாருன்னு நினைக்கிறேன். வந்து சொல்ல போகிறவர்கிட்ட இப்படித்தான் நான் வந்து டீல் முடிக்க போயிடுச்சு, அவன் காசை கேட்குறான், நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியலை, அந்த விஷயத்த புலம்புறாங்கன்னு நினைக்கிறேன். புலம்பிட்டு இவன் தான் நம்மளுக்கு மிஷின் ஒன்று கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் சரியா, நான் போல என்ன மிஷின் கொடுப்பான் அப்படின்னு பார்ப்போம் என்ன கொடுக்குறான் அப்படின்னு. உட்கார சொல்கிறான், கூலாக இருக்க சொல்கிறான், ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறான். ஆமாம் காசு கேட்டதேமோ நம்மக்கிட்ட, இவர் நம்மக்கிட்ட கத்துறாரு. நம்மளால் பாருங்க அவ்வளோ கூலாக கால் மேலே காலை போட்டுட்டு இருக்கான். அதுதான் டாமி. There's this retired Colonel Juan Garcia Cortez. He's the one that helped me set up this deal well away from Vice City's established thugs, okay? Now listen,
He's holding his party out in the bay on his expensive yacht, and all of Vice City's big players are going to be there. Okay? I have an invite. என்ன Of course I சொல்றான்? have an invite. But there's no மொதல் way மிஷினே தான் that ப்ரோ I'm கொடுப்பான் going நம்மளுக்கு. out there, sticking எங்கேயோ my போக head out சொல்றான்னு the door. நினைக்கிறேன். Wait, no, எங்கன்னு தெரியல. I'll go என்னமோ myself. கொடுத்தாங்க. இல்லை Oh, என்னது whoa. லெட்டர். Hey, I like 1978 too, but you know, this isn't gonna be a beer and strippers do. I mean, no offense, but I think that you might turn heads on the runway for the wrong reasons. What's wrong with the way I'm dressed? Okay, look here. ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்கிறான் ப்ரோ. இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்கு டாமிக்கு. He'll make you look. ஏன்டா நீனு? Okay, go, come on. உண்மையால் ப்ரோ இது தான் ப்ரோ ட்ரெஸ் நல்லா இருக்குது. டாமிக்கு இந்த ட்ரெஸ் பக்கா. Who does that guy think he is? இப்போ நினைக்கிறேன் மொதல் மிஷின் ட்ரெஸ்ஸு மாற்ற தான் போகணும். எப்படியும் ஏதாவது க்ளாத் ஷாப்புக்கு போக சொல்லுவான். தான் மொதல் மிஷினாக இருக்கும். நம்ம விட்டு பார்ப்போம். சொன்னேன் ப்ரோ அதே மாதிரி தான். எங்கே ராஃபல்ஸ் க்ளாத் ஷாப் பாஸ்கெட் எதுவும் பெல்லன்னு தான் மன்னிச்சிக்கேன் ப்ரோ. இங்கிலீஷ் அவ்வளோ இயலாது. சரி போவோம் நம்ம அந்த இடத்துக்கு. இடிக்காம போகிறேன் ப்ரோ. ஷார்ட் கட். ஐயோடா யாரா நடுவில் கொண்டது லேம்ப் வச்சா. ஓ சும்மா தான் இருக்கு. என்ன ப்ரோ சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லுங்க ப்ரோ, ஃபோனில் விளையாட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த பழைய ஃபீல் வரல. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளையாடுறதுனால ஒரு ஃபீல் ஒன்று தெரியுது. என்ன ப்ரோ உடுப்பு இது, அவனுக்கு அந்த உடுப்பே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதை போயிட்டு மாற்ற வச்சுருக்காங்களே. ஐயோ ரைட் நைஸ் பைக்கா நம்ம சொல்கிறாரு. இப்போ அடுத்த மிஷினை போட்டு இப்போதைக்கு அந்த பைக்கை தூக்கணும். யார் கேர்னல் போட். கோ டு த கேர்னல் போட். எங்கேயோ கேர்னல் போட் இருக்காரா, அங்கே போகணும் ப்ரோ. எங்கே மெப்பில் காட்டுது. ரைட் கத்துறான். இனி ஏன் பைக் கிடையாது, உன் பைக் இல்லை. பைக்கு ஓட்ட நல்லா இருக்கு ப்ரோ. ரியல் லைஃப் தான் இது ஒன்றும் செய்யலாது, இதுலையாவது செஞ்சுக்கும். ரியல் லைஃப்பில் செய்யாத எவ்வளோ விஷயத்த இதில் செய்யலாம். எல்லா விஷயத்தையும் இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நிறைய இதில் செஞ்சுக்கலாம். பைக்கை திருப்புறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வளையுது இந்த பைக்கு. போகிறப்ப நல்லாயிருக்கு, திருப்புறப்ப ரொம்ப வளையுது. இங்கே ட்ரிஃப்ட் ஆகுது வேற. எங்கடா போகிற சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ப்ரோ பைக்கு. பைக் மொத்தம் மிஷின். இதுதான் கேர்னல் போட் போல். கேர்னல் எங்கே ரைட்டு என்ன அப்படி பார்க்குறான் நம்மள. நம்பாள்ட்டு பாருங்க. எத்து தான் ப்ரோ. கேர்னல் பக்கத்தில் யார் ப்ரோ அது அரக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு ப்ரௌன் டிஷர்ட் போட்டிருக்கேன். அவன் தான் கேர்னல் நினைக்கிறேன். பக்கத்தில் ஷிப் கேப்டன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மிஷின் கொடுக்குறான்னு தெரியல, என்னமோ பேசுகிறாங்க. It's an unfortunate set of circumstances for all involved. Of course, I have initiated my own lines of inquiry, but such a delicate matter will take time. Perhaps we'll talk later. Meanwhile, let me introduce you to my daughter, Miss Edis. யாரையோ கூப்பிட்றா, யாரா மகளை டாட்டர். நடைய பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ நட அது, பாட்டி மாதிரி இருக்காள் இவ. அந்த வழியை நம்மளால் கையை பிடிச்சிட்டான். நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்கும். உண்மையாக இப்போ சொன்னேன்னு போல ரியல் லைஃப்பில் செய்யாத எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கானு. இதெல்லாம் வாழ்க்கையில் இப்போ தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையெல்லாம். அங்கே பாருங்க ப்ரோ உடுப்பை. 18+ கண்டக்ட் நிறையாவே இருக்கும் ப்ரோ. ராக் ஸ்டார்னாவே தெரியும் தானே. 18+ இருக்க தானே செய்யும். 18+ இருக்குன்னு கமெண்டில் கழுவி ஊற்றுறாங்க. இப்போ அது கேம், நான் ஒன்றுமே செய்யலாது. என்னண்ணா ப்ரோ இவன் நினைக்கிறேன் இவன் மேயர். ஒவ்வொரு ஆளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா ப்ரோ நம்மளுக்கு. அவள் மேயரா, இவன் யாரா அண்ணே தெரில ப்ரோ. எலும்பு கூடு மனுஷன், நம்மளே பேர் வச்சுக்குவோம். எலும்பு கூடு மனுஷன் வரு. ஜெகஜோதியா இருக்காரு வரு. அடுத்து யாரு, இவர் டிரெக்டரா. இந்த பாருங்க கதை ஓட்டுறாரு என்னமோ. ஷார்க்கு இருக்குங்கிறாரு. நல்லா பின்னுக்கு யார் கட்டையை ஒருத்தன் வரான். யார் ப்ரோ இது, யார் தெரில. இது யாரோ ஒரு ஆள் கேரக்டராக இருக்கும். மெயின் கேரக்டர் எனக்கு இவங்களாம் ஃபஸ்ட்டுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மெயின் கேரக்டர்ஸை. இப்போ இவங்க வந்து நம்மளுக்கு மிஷின் கொடுப்பாங்க இவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டையாக தான் ப்ரோ உண்மையாக எவ்வளோ கட்டையாக இருக்கான்னு பாருங்கள். சொட்டை கட்டை தொப்பை பக்கா ஜோக்கர். சரி இவனை கட்டையானே நம்ம கூப்பிடுவோம். மீட்டிங் போடுறாங்க இவங்க. நம்மளால் சொல்கிறான் அவன் பெரிய கை போலையே ஊர்லையே. அப்படித்தான் போலப்போ ஊர்லேயே பெரிய கை போல. வேணுமோ நம்மக்கிட்ட வஞ்சிக்கு இருக்கா என்னான்னு தெரில. இங்கேயே கூப்பிட்டு போயிட்டு விட சொல்கிறா ப்ரோ. கூப்பிட்டு போவோம். எங்கள் டாட்டர் போல் போஷன் கிளப். எங்கேயோ அந்த போஷன் கிளப் இருக்கான். கிளப்புக்கு கொண்டு போயிட்டு விடணுமா. பட்ட பகல கிளப்புக்கு போகுது நாய். கூட்டி போயிட்டு விடுவோம்.
கொடுக்குறாங்களே செஞ்சு தானே ஆகணும். எங்கே இருக்குது மெப்பில் பார்த்தா கிட்ட தான் இருக்குது ப்ரோ. டக்குன்னு போயிடலாம். இடிக்காமல் போகணும். பைக்கில் அடிச்சு தெரிந்தானே ஹெல்த் வேறு குறையும், கீழே விழுகுவோம், பெரிய சிக்கலில் போகும். முடிஞ்ச அளவு இடிக்காமல் போகிறேன். இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால் சரி. இந்த இடத்துல திருப்பதா ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே திருப்பினா எங்கே போகுது பைக்கு? இந்த பைக் சரி வராது. அவ்வளோ நல்லா பைக் ஓட்ட. அவ்வளோத்தான் கொண்டு வந்து விட்டாச்சு ப்ரோ. என்ன நடையலைக்கு தான் அவள் ஹேண்ட்ஸம் என்னமோ சொல்லிட்டு போகிறா ஹேண்ட்ஸம் அப்படின்னு. தெரியும் நீ நாங்கள் ஹேண்ட்ஸம் தான். அவ்வளோத்தான் ப்ரோ. மிஷின் முடிஞ்சிச்சு. அடுத்த மிஷின் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாமா கேமர்ஸ்?